நம்ம பார்க்கும் பொழுது உடனே இப்படி பார்த்த உடனே பலன் சொல்ல முடியாது. அப்ப கைகளுடைய தோற்றத்தை முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நிறங்களை அடுத்தது பார்க்கணும். சரிங்களா? அப்ப தோற்றத்தை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது கைகளோட தோற்றம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கா, இளஞ்சிவப்பு கலர்ல இருக்கா, அப்படிங்கறத வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த தோற்றத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். இல்ல நல்ல ரெட்டிஷா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த கைகளுடைய தோற்றம், அந்த வண்ணம், அதுவும் அதுவும் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் தான். இப்போ ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க டென்ஷனா இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்களுடைய கைகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷா வந்து மாறும். அப்படி பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சூடா இருக்கு, அவங்களோட ரத்தம் சூடா இருக்கு, பிரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து சொல்லலாம். இதே வந்துட்டு பாத்தீங்கன்னா லைட் இளம் சிவப்பு கலர்ல இருந்துச்சுன்னா நார்மலா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்லலாம். மஞ்சள் கலர்ல இருக்கு கை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பித்த உடம்பு அப்படிங்கிறத சொல்லலாம். அப்ப வந்து பித்தம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். இந்த மாதிரி அந்த கைகளுடைய நிறங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிறங்களுக்கும் ஒவ்வொரு என்ன பண்றது, ஒவ்வொரு பொசிஷன், ஒவ்வொரு நிறங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், எடுத்து சொல்லணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கைகளுடைய அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கைகளும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்காது. யாருடைய இப்ப ஒரு ரேகைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரே மாதிரியே அனைத்து ரேகைகளும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே இருக்காது. இன்னைக்கு காலையில கூட எனக்கு வந்து ஈஸ்வரக்கா வந்து ஒரு கைரேகை அனுப்புனாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இருதய ரேகையே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஆனா அப்படி கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா புத்தி ரேகையும் இருதய ரேகையும் மிங்கிள் ஆகி போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான கைகள்லாம் திடீர்னு ஏன்னா உத்து பார்க்கும் போதுதான் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறது புத்தி மனசாட்சி சொல்றத கட்டுப்பட்டு நடப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அடுத்தவங்களுடைய சொத்துக்கோ அடுத்தவங்களுடைய பொருளுக்கோ அபகரிக்க மாட்டாங்க, அவங்க வந்து தன்னிச்சையா செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதாவது சொல்லுவாங்கல்ல, திருடவோ பொய் சொல்லவோ மாட்டாங்க, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா புதன் ரேகை, அதாவது பாத்தீங்கன்னா புத்தி ரேகையும் இருதய ரேகையும் ஒன்னா மிங்கிள் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். அடுத்தது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நுண்ணறிவு திறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு, அதாவது இவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணிட்டு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கைகளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி கைகள்ல வச்சு கண்டுபிடிக்கும் போது